வணக்கம். என்னுடைய பேர் அஜித்குமார். கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சங்கராபுரம் தாலுகா அரசம்பட்டு கிராமம். என்னென்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சினிமா பண்ணணுன்ற ஆசை இருந்தது. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 4, 5 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். சரி, ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம சினிமா பண்ணலாம், திரைக்காக சினிமா பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எல்லாருக்கும் இருக்கிற சினிமா ஆசை மாதிரி தான் எனக்கும் இருந்தது. அதனால் நான் அந்த ஆசையில் என்ன பண்ணேன், சென்னை கிளம்பி போனேன். அங்கே போய்ட்டு நிறைய டைரக்டரை மீட் பண்ணேன். சில டைரக்டர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய கால் வந்து ஒரு கால் ஊனமாக இருக்கும், அதை வந்து சுட்டி காட்டி, நீங்கள் வந்து ஊனமாக இருக்கிறதெல்லாம் எப்படி வந்து படத்துக்கு என்னால் எடுத்துக்க முடியும், இதில் வந்து ஒர்க் இருக்கும், இதெல்லாம் எப்படி உங்களால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் வந்து சந்தித்தேன். அவங்களும் அதுக்கேற்ப வந்து மன உடைச்சலுக்கு வந்து ஆளாக்குனாங்க. சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம சொந்த முயற்சியில் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சொந்த முயற்சியில் இருக்கிறேன். அதுக்கான சோர்ஸ் வந்து என்கிட்ட இல்லை. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு வேலைக்கு போயிட்டு ஜாயின் பண்ணி அதில் வர சேலரி எடுத்து படம் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தில் நிறையா ப்ரைவேட் கம்பெனியில் ஜாயின் பண்ணி அதில் வர சேலரி எடுத்து படம் பண்ண ஆரம்பித்தேன். அதில் வர சேலரி எடுத்து உச்சக்கட்ட அரக்கர்கள் அப்படின்ற ஒரு ஓடிடிக்கான தளத்துக்கான படத்தை வந்து எடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். சரி, இந்த படத்தோட முன்னோட்டத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு யோசனை இருந்தது. அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி, யாரை வந்து சந்தித்து இந்த படத்தோட முன்னோட்டத்தை ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனையில் ஈச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து சந்தித்து என்னுடைய கோரிக்கைகள் வந்து முன் வச்சேன். அந்த கோரிக்கைகள் வந்து அவர் ஏற்று முன்னோட்டத்தை வந்து வெளியிட்டு கொடுத்தாரு. அது வந்து எனக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தது. என்னுடைய வாழ்நாளில் அந்த ஒரு நாளை தான் வந்து ஒரு மகிழ்ச்சியான நாளாக நான் வந்து பார்க்குறேன். இந்த காணொலி வந்து எதுக்காக நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் இருக்கிற இயக்குநர்களோ, என்னை நிராகரிக்கப்பட்ட தயாரிப்பாளர்களோ, ஒரு தொழிலதிபரோ, இல்லை ஒரு அரசியல்வாதிகளோ யாரேனும் வந்து இந்த படத்தை வந்து வெளியிட்டு கொடுத்து அதன் மூலிமா என்னுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துவதற்காக ஒரு உதவியாக இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் இந்த காணொலி வந்து நான் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.